அனைவருக்கும் வணக்கம். நான் சித்த மருத்துவர் பிரபாத். நம்ம யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல்வேறு மூலிகைகள் பற்றிய தகவல்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிற மூலிகை கடல் அழிஞ்சில். கடல் அழிஞ்சில் இதோட பட்டை தான் மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது. சித்த மருத்துவத்தில் மதுமேகம் என்று சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் நோய்க்கு இந்த கடல் அழிஞ்சில் ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் சளி, இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த நீரிழிவு என்று சொல்லக்கூடிய டயபெட்டிஸில் உண்டாகக்கூடிய அதிக தாகத்துக்கும் மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் இந்த கடல் அழிஞ்சில் மருத்துவமாக பயன்படுத்தப்பட்டு வருது. அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நீரிழிவு என்கிற டயபெட்டிஸ் இருக்கவங்க இந்த கடல் அழிஞ்சில் கூட பருத்தி விதை சம அளவு சேர்த்து அதை கஷாயம் வச்சு குடிச்சு வந்தோம்னா அது சரியாகும். மற்றும் இந்த நீரிழிவில் ஏற்படக்கூடிய அதிக தாகத்துக்கு இந்த கடல் அழிஞ்சில் கூட அதிமதுரம், வெள்ளரி விதை மற்றும் பூசணி விதை ஆகியவற்றை சம அளவு கறந்து பொடி பண்ணி வச்சுக்கணும். அந்த பொடியை ஒரு 5 கிராம் அளவுக்கு தண்ணியில் சாப்பிட்டு வந்தோம்னா சரியாகும். வாத நோய் சரியாக இந்த கடல் அழிஞ்சில் பொடியை ஒரு 2 கிராம் அளவுக்கு சூடான பாலில் கலந்து சாப்பிட்டு வரலாம். சளி, இருமல் போன்ற கபநோய் உள்ளவங்களும் ஒவ்வாமை நோய் இருக்கவங்களும் இந்த கடல் அழிஞ்சில் கூட திப்பிலி சேர்த்து கூடவே தாலிசப்பத்திரியும் சம அளவு சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 5 கிராம் அளவுக்கு சர்க்கரையில் சாப்பிட்டு வரலாம். படர்தாமரை, தேமல், சொரிசிரங்கு போன்ற சரும பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த கடல் அழிஞ்சில் பட்டை பொடி கூட சம அளவு கருஞ்சீரகம் மற்றும் வில்வ வேர் பட்டை சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 2 கிராம் அளவுக்கு நீரில் சாப்பிட்டு வந்தால் அது சரியாகும். இந்த அரிய கடல் அழிஞ்சில் அனைத்து நாட்டு மருந்து கடைகள்லையும் பொடி வகையில் கிடைக்குது. அதை தகுந்த சித்த மருத்துவரின் ஆலோசனை பேரில் பெற்று பயன்படுத்தி வந்தால் ரொம்பவே நல்லது. மேலும் இது போன்ற பல்வேறு மூலிகைகள் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.